பேசிடும் மனைவி, சந்தக மறவா தந்தை, அன்பை தோல் மேல் தூக்கி வளர்த்த தந்தை, தயவு அன்பை கொட்டி வளர்க்கும் தயவு கருணையோடு என்னை வளர்த்த அம்மா, இதெல்லாம் அயலார் ஆகிவிட்டது. என் அறிவினிலே தமிழ் வந்த பிறகு இவரெல்லாம் அயலார் ஆகிவிட்டார்கள். பார்க்கும் இடமெல்லாம் நந்தலாலா, உன் பச்சை நேரம் தோன்றுதடி நந்தலாலா என்று சொல்வதைப் போல எதையுமே கண்ணுக்கு தெரியவில்லை. எதையுமே கண்ணு தெரியவில்லை. கூட பிறந்த அண்ணன் கண்ணுக்கு தெரியவில்லை, தம்பி கண்ணுக்கு தெரியவில்லை, மாமா அத்தை கண்ணுக்கு தெரியவில்லை, பக்கத்து வீட்டு நண்பன் கண்ணுக்கு தெரியவில்லை, எல்லாம் தெரியவில்லை. பயிலூரும் அண்ணன் தம்பி, அக்கம் பக்கத்து உறவன் முறையார், தயமிக்க உடையார் அன்னை. அன்னை மாதா உடல் செழித்தால் வல்வினையேன் கால் செழித்தேன், வேதாவும் கை செழித்து விட்டானே நாதா இருப்பை ஊர் வாழும் சிவனே என்னை இனிமே கருப்பை வாராது. இனிமேல் நான் எந்த அம்மாவுக்கும் பிள்ளையாக பிறக்கக்கூடாது. மாதா உடல் செழித்தால் வல்வினையேன் கால் செழித்தேன், வேதாவும் கை செழித்து விட்டானே நாதா இருப்பை ஊர் வாழ் சிவனே இன்னும் ஒரு அன்னை கருப்பை ஊர் வாராது. இனிமேல் நான் பிறக்கக்கூடாது. அப்பேற்பட்ட துறவும் துறக்க முடியாத உறவு தாய் உறவு. அந்த உறவு எனக்கு யார் என்று அயலாராகிவிட்டார்கள். நான் சொல்லவில்லை, பாரதிதாசன் சொல்கிறார். தந்தை, நம்ம எல்லாம் தூக்கி வளர்த்த தந்தை, உலகத்தை பார் என்று சுட்டிக்காட்டிய தந்தையே அயலாராகிவிட்டார். குயில் போல் பேசிடும் மனைவி, குயில் போல் பேசிடும் மனைவி. குயில், மாமா, அத்தா, வாருங்கள் சாப்பிடுங்கள் என்று குயில் போல் பேசிடும் மனைவி. தாய் போனால் அறுசுவை உணவு போகும், தாய் போனால் அறுசுவை உணவு போகும், தந்தை போனால் கல்வி போகும், தமையன் போனால் கொல்லி போகும், தம்பி போனால் வீரம் போகும், மனைவி போனால் சகலமும் போகும் என்று எல்லா பெரியவர்களும் சொல்கிறார்கள். இவர் சொல்கிறார், குயில் போல் பேசிடும் மனையால் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை. குழந்தை கிடைக்கவில்லை என்று எவ்வளவு பேர் வருத்தப்படுகிற இந்த நேரத்தில், இந்த காலத்தில், அந்த காலத்தில் பட்டினத்தாருக்கு கூட குழந்தை இல்லை, வேண்டி வேண்டி பிறந்தது. திண்ணனுக்கு குழந்தை இல்லை, வேண்டி வேண்டி பிறந்த அந்த காலத்தில், இந்த காலத்தில், எல்லா காலத்திலும் மழலை செல்வங்களை வேண்டி தவம் இருப்பார்கள் சில பேர். ஆகவே அன்பை கொட்டி வளர்க்கிற பிள்ளை அனைவரும் அயலார் ஆகும் வண்ணம் தமிழின் அறிவினில் உரைதல் கண்டீர். எவ்வளவு சிறப்பாக தமிழை அவர் போட்டிருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். பயலூரும் அண்ணன் தம்பி, அக்கம் பக்கத்து உறவின் முறையா, தயமிக உடையாள் அன்னை, என்னை சந்தகம் மறவா தந்தை, குயில் போர் பேசிடும் மனைவி, அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை, அயலார் ஆகும் வண்ணம் தமிழின் அறிவினில் உரைதல் கண்டீர். ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டால் பைத்தியம் பிடித்துவிடும். எப்பொழுது பார்த்தாலும் உளறிக்கொண்டே இருப்பார். அறிவினில் அறிவு கெட்டுவிட்டது என்று சொல்வார்கள். அறிவு கெடவில்லை, அன்பு பெருகிவிட்டது. எப்ப பார்த்தாலும் திருநீலகண்டம் 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 என்று சொல்லியிருக்க அறிவினில் உறைந்து விட்டார். மனைவி தெரியாது, குழந்தை தெரியாது, தாய் தெரியாது, தந்தை தெரியாது, அக்கம் பக்கத்து உறவு தெரியாது, அண்ணன் தம்பி தெரியாது, மாமா தெரியாது, அத்தை தெரியாது, அக்கா தெரியாது, யாரும் தெரியாது. அறிவினில் உரைதல் கண்டீர். பயிலூரும் அண்ணன் தம்பி, அக்கம் பக்கத்து உறவின் முறையா, தயமிகு உடையாள் அன்னை, என்னை சந்தக மறவா தந்தை, குயில் போர் பேசிடும் மனையால் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை, அயலார் ஆகும் வண்ணம் தமிழ் என் அறிவினில் உரைதல் கண்டீர் என்று எவ்வளவு அற்புதமாக நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடியிருக்கிறார் என்று சொன்னால், உலக தாய்மொழி தினத்தில் இதையெல்லாம் சொல்லுகின்ற போது, கேட்கின்ற போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நேற்றைய தினம் இதையெல்லாம் சிந்தித்திருக்க வேண்டும். நாம் அதை சிந்திக்கிறோமா என்பதை பற்றி தான் நாம் தினமும் சிந்திக்க வேண்டும். எப்பேற்பட்ட மொழி!